ஒரு அப்பா தன் மகனின் எதிர்காலம் குறித்து மிகவும் கவலைப்பட்டார். அவரது மகன் தீய பழக்கங்களில் சிக்கி தன் வாழ்க்கையை மெல்ல அழித்துக் கொண்டிருந்தான். சோம்பேறித்தனமும் தள்ளிப்போடும் பழக்கமும் அவனை ஆட்டிப்படைத்தன. காலையில் தாமதமாக எழுந்து படிப்பை புறக்கணித்து பள்ளிப் பணிகளைச் செய்யாமல் சாக்குப்போக்குகள் சொல்லி எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படாத நண்பர்களுடன் நேரத்தை வீணாக்கினான். விரைவில் ஆசிரியர்கள் புகார் செய்தனர். வகுப்பில் கவனம் செலுத்தாமல் காலக்கெடுவை தவறவிட்டதாக கூறினர். மகன் தவறுகளை மறைக்க பெற்றோரிடம் பொய் சொல்லத் தொடங்கினான். கடினமான பணிகளை எதிர்கொள்ளும் போது இதை என்னால் செய்ய முடியாது என்று விட்டுவிடுவான். இந்த எதிர்மறை மனநிலையும் சோம்பேறித்தனமும் அவனை ஆட்கொண்டன. கவலைப்பட்ட பெற்றோர் இந்த பழக்கங்கள் அவனது எதிர்காலத்தை பாழாக்குவதாக எடுத்துரைத்தனர். ஆனால் அவன் அவர்கள் சொல்வதை பொருட்படுத்தவில்லை. காலம் செல்லச் செல்ல வகுப்புத் தோழர்கள் முன்னேற அவன் பின்னடைந்து படிப்பில் தடுமாறினான். தன்னம்பிக்கை குறைந்து எதையும் சாதிக்க முடியாது என்று நம்பினான். சில முறை தன் பழக்கங்களை மாற்ற முயன்றான். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. ஒரு நாள் அப்பா, காட்டில் ஒரு ஞானி உள்ளார். அவர் மக்களுக்கு வழிகாட்டுவதில் வல்லவர். நீ போய் அவரை பாரு. முதலில் மறுத்த மகன் பெற்றோர் வற்புறுத்தவே ஒப்புக்கொண்டான். மறுநாள் காட்டு வழியாக பயணித்து மரங்களுக்கு மத்தியில் எளிய அழகான குடிசையை கண்டான். வெளியே ஒரு முதியவர் குடிசையை பழுது பார்த்து கொண்டிருந்தார். மரியாதையாக வணங்கி, ஐயா, என் அப்பா உங்களை சந்திக்க சொன்னார். எனக்கு தீய பழக்கங்களும் எதிர்மறை மனநிலையும் உள்ளன. எதையும் சரியாக செய்ய முடியவில்லை. எனக்கு உதவ முடியுமா? ஞானி பேசாமல் சுத்தியலை எடுத்து தளர்ந்த மர ஆணியை தரையில் அடித்தார். அவன் குழம்பினாலும் மௌனமாக இருந்தான். மறுநாள், ஐயா, என் பழக்கங்களை எப்படி மாற்றுவது? நேர்மறையாக எப்படி மாறுவது என்று கேட்டான். ஞானி மீண்டும் பேசாமல் ஆணியை மறுபடியும் அடித்தார். இப்படியே 7 நாட்கள் தொடர்ந்தன. 8வது நாள் அவன் பொறுமை இழந்து, ஒரு வாரமாக கேட்கிறேன், ஆனால் நீங்கள் பதிலளிக்கவில்லை. என் பேச்சை கேட்கிறீர்களா இல்லையா? நான் தினமும் உன் கேள்விக்கு பதில் சொன்னேனே, ஆனா உனக்குத்தான் புரியல என்றார் ஆணியை சுட்டிக்காட்டி. இந்த ஆணிய பார். முதலில் தளர்ந்து பலவீனமாக இருந்தது. சுத்தியால் இதை ஒரு அடி அடித்தபோது பெரிய மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அடித்ததால் இப்போது வலுவாக உறுதியாக நிற்கிறது. உன் மனமும் இப்படித்தான், பலவீனமாக தீய பழக்கங்களாலும் எதிர்மறை எண்ணங்களாலும் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு நல்ல பழக்கத்தைச் சேர்க்க வேண்டும். அதிகாலையில் எழுவது, நான் திறமையானவன் என்று நம்புவது போன்ற சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. நாளடைவில் இந்த முயற்சிகள் உன் மனதை வலுப்படுத்தும். அவன் கவனமாக கேட்டு புரிந்து கொண்டான். ஞானி புன்னகைத்து, மாற்றம் ஒரே இரவில் நிகழாது. ஒவ்வொரு சிறு முயற்சியும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஆணியை விடாது அடித்தது போல ஒரு நல்ல எண்ணத்தை உன் மனதில் நிரப்பு. விரைவில் நீ விரும்பிய மனிதனாக மாறுவாய்.